இஸ்ரவேலிலே ஆண்டவர் இரண்டு ராஜாக்களை ஏற்படுத்தினார், சவுலும் தாவீதும். இந்த சவுல் என்கிற ராஜாவுடைய பசித்தாகம் எல்லாம் புகழ்ச்சி, மேன்மை, அவனுக்கு பேர நிலைநாட்டணும், அவனுக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டணும், ஜனங்கள் எல்லாரும் அவனை மதிக்கணும், அவனுடைய பசி தாகம் எல்லாம் உயர்வு, மேன்மை, ஆஸ்தி, புகழ்ச்சி இதன் மேலேயே தான் இருந்தது. ஆனா தாவீது ராஜாவுக்கு இருந்த பசி தாகத்தை பாருங்க. அதிகாலமே நான் உம்மை தேடுவேன், என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் மேலானது. தாவீது அப்படிதான் ஆண்டவரை வாஞ்சித்தார். கர்த்தருடைய வாசலில் தங்கி இருப்பதே நான் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது சொன்னார். இந்த இரண்டு பேரையும் உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துங்க. சவுலுடைய வாழ்க்கையை நிறுத்துங்க, தாவீதுடைய வாழ்க்கையை நிறுத்துங்க. சவுலுடைய முடிவை பாருங்க. உலகம், ஆஸ்தி, வீடு, பொருள், மேன்மை, புகழ்ச்சி இதையே தேடிக்கொண்டிருந்த சவுலினுடைய முடிவை பாருங்க. மகா வேதனைப்பட்டு மரித்தான். தாவீதினுடைய மரணத்தை பாருங்க, மகா ஆசீர்வாதமான மரணம். ஏன்? தாவீது கர்த்தரை தேடி. சவுலுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் செத்து போனாங்க, ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. எல்லா பிள்ளைகளையும் கொன்று போட்டார்கள். ஆனா தாவீதினுடைய பிள்ளைகளை பாருங்க, அவனுக்கு பிறகு ராஜாக்களாக அரசாண்டு வந்தார்கள். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 42:1-2 சொல்லுகிறது, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் அவர்களை கேட்பார். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு என்னதான் வேலை, பிசினஸ், குடும்பம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆண்டவர் மேல ஒரு தீராத பசி நமக்கு வேணும். குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு முதல் பிரையாரிட்டி கொடுக்கிற மனுஷன். உன்னுடைய வேலையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தாண்டி ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடிப்பார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அடிக்கடிக்கு சொல்வது உண்டு, உன்னுடைய படிப்பின் மேல உன் நம்பிக்கையை வச்சிடாது. சத்தியமா படிப்பு நம்ம உயர்த்த போவது கிடையாது. நல்ல திறமை இருக்குதுன்னு உங்க திறமை நம்பிக்கை வைக்காதீங்க. அந்த திறமை எல்லாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாது. சில பேருக்கு அவர்கள் படிப்பின் மேல நம்பிக்கை வச்சிருவாங்க. நான் இன்ஜினியரா இருக்கிறேன், டாக்டரா இருக்கிறேன், இதை வைத்து நான் பெரிய ஆளா ஆயிடுவேன் நினைப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உன்னை பெரிய ஆளா. கர்த்தருடைய கரம் மேல இருந்தா தான் நீ பெரிய ஆளாவ. எவ்வளவு மருத்துவர்களை நம்ம பார்க்கிறோம், 5 வருடம் படித்து முடித்து விட்ட பிறகு கூட அவர்களால் சம்பாதிக்க முடியாத. நேற்றைய தினத்துல கூட ஒரு பிரதர் பேசிட்டு இருந்தார். ஒரு டாக்டர் அவ்வளவு ஏழை ஆயிட்டார், செழிக்க முடியல, அவரால் பேஷன்ஸ் வரல, கிளினிக் வச்சு எல்லாம் நஷ்டமா போய் ஏழை ஆயிட்டார். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார். நேற்று ஒரு பிரதர் கிட்ட பேசும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை தான் உங்களை பெரிய ஆட்களா. கர்த்தர் மேல ஒரு பசி இன்றைக்கு எழும்பட்டும். உங்களுக்கு ஆண்டவர் மேல பசி தாக இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவரே உங்க மேல எனக்கு ஒரு பசியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்கன்னா உங்க இருதயத்துல தேவன் அந்த பசியை தருவார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம்.